டாக்டர், உங்களோட வேல்யூபிளான டைமை எங்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இந்த டாக்டர் சொல்லிக்கிறார் நிகழ்ச்சியின் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோம். அண்ட் உங்களை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. மனமார்ந்த நன்றி. பார்க்கறதுக்கு இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து அப்ராட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வராங்க. அதாவது எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதற்கான அழகான தீர்வு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கிடைக்குது அப்படின்னு எங்களுக்கு பலதரப்பட்ட நேயர்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்களும் நிறைய வந்து விட்னஸ் பார்த்துருக்கோம். அதாவது எந்த மாதிரி ஒரு நோய்களாக வேணா இருக்கலாம். சொரியாசிஸாக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தையின்மையாக இருக்கட்டும், ஆண்மை குறைவாக இருக்கட்டும், ஆட்டிசம் பேபி குழந்தையா, இல்லை எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், ஈவன் சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட உங்ககிட்ட வந்து எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் 100% வந்து அந்த சிகிச்சைக்கான பலன் கிடைச்சி அவங்க வந்து பூர்ண குணமடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்ச ஒரு ப்ரூஃபு. இதுக்கு வந்து உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர். நான் உங்களை நேரில் பார்க்குற சந்தோஷம் எனக்கு வந்து சொல்ல தெரியாத ஒரு வார்த்தைகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். என்னை பற்றி, என்னோட மருத்துவமனை சேவை பற்றி ரொம்ப மேன்மையாக பெருமையாக சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. 100% வெற்றி பெற்றதா சொன்னீங்க. 100% வெற்றிங்கிறது கடவுள் ஒருத்தராக தான் கொடுக்க முடியும். நான் 100% வெற்றி கொடுத்துருக்கேன்னா அது கடவுளோட கருவின்னு சொல்லணும். மேலும் நான் 100% வெற்றி கொடுக்க மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி வரவங்களை ஏமாற்ற கிடையாது. என்னால் இந்த நோயை குணப்படுத்த முடியும், இந்த நோயாளியை காப்பாற்ற முடியும்ன்ற மட்டும்தான் அந்த நோய்க்கான சிகிச்சை அளிக்கணும் ஒழிய எந்த ஒரு நோயாளியும் நான் ஏமாற்றுறது கிடையாது. இப்போ சில சமயங்கள் என்ன, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, சார் உங்களை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோமே, எப்படி சார் நாங்கள் சிகிச்சை எடுக்காமல் திரும்பி போகிறதுன்னு கேட்பாங்க. அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளை நம்பி அங்கேருந்து வந்துட்டாங்களே, எப்படி இவங்களை விருங்கி அனுப்புறதுங்கிற சமயத்தில் என்ன பண்ண, ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் அவங்கள எடுக்க சொல்லுது. 3 மாதம் அவங்க சிகிச்சை எடுத்து பார்க்குறாங்க, நல்லபடி இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி ஒருவேளை என்னால் முடியலைன்னு இருந்தால் அந்த நோயாளிகிட்ட சொல்ல முடியாது. சில சமயத்தில் நோயாளிகிட்ட சொல்லும்போது அவங்க அது பதட்டமே அவங்களுக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணால் அவங்களோட நோயாளிகளை சார்ந்து வருவாங்களோ அவங்களோட சொல்லி புரிய வைப்போம். முடியாத பட்சத்தில் அதான் செய்ய முடியும். இப்போ நிறைய நோயாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காலம் தாழ்ந்து வர்றாங்க. இப்போ என்னோட சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு 3 டைப்பாக பிரிச்சுக்கிறார். ஒரு நோயை 3 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, முதல் நிலைன்னு 3 டைப்பாக பிரித்து அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்துட்டு வரும். இப்போ ஆரம்ப நிலையை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 to 6 மாதம் சிகிச்சை இருக்கும். அது நோய்க்கு தக்கவாறு. சிலவங்க இடைப்பட்ட நிலை வருவாங்க. சிலவங்க முதிர்நிலையில் தான் எல்லா ஸ்டேஜும் முடியாதுங்கிற காலகட்டத்தில் வரும்போது நானும் என்ன பண்ண முடியும், நான் என்ன கடவுளா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்குறாங்க, கொஞ்சம் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கடைசி ஸ்டேஜ் எல்லாரும் கைவிட்ட பிறகு என்கிட்ட வராங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த நோயாளிகள் இருக்கட்டும் ஆரம்ப நிலை வந்துட்டால் நிச்சயமாக அவங்கள என்ன குணப்படுத்த முடியும். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் முடியாது என்கிறது இடமே இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமாக வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அடுத்த மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா.